ஸ்தோத்திரம். பிரசங்க தலைப்பு பார்க்கலாம். திராணி உள்ளவர்களாக இருங்கள். எப்படி இருங்க? திராணி உள்ளவர்களாக இருங்கள். திராணி உள்ளவர்களாக இருங்கள். எல்லாரும் மேலே பார்க்க டிஸ்பிளேல போட்டிருக்கிறோம். எப்படி எப்படி நம்ம சொல்லி பார்க்கலாம். திராணி கால என்ன போட்டு கால சக்தனாகி இரு. அது டெஃபினேஷன் என்ன சொல்லுதுனாக்கா, பொருள் திராணியின் பொருள் என்ன சொல்லுதுனாக்கா, ஒன்றை செய்வதற்கு தேவையான சக்தி வல்லமை. ஒன்று தேவையான ஒன்று செய்வதற்கு என்ன வேணுமா? சக்தி வல்லமை ஆற்றல். இங்கிலீஷில் சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த், பவர், எனர்ஜி. இந்த திராணி திராணி இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பைபிளில் அப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 28-30 இயேசுவே சொல்கிற வார்த்தை இது. ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 14:28-29-30 வாசிங்க சிஸ்டர். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து, கோபுரத்தை கட்ட மனதா 29ஆம் வசனம் 28ஆம் வசனம் பார்க்கிறோம். முதல்ல அந்த நம்ம பிரசங்க வசனத்தில், ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருந்து. கோபுரம் என்று சொன்னால் சாதாரணமானது அல்ல. கோபுரம் என்று சொன்னால் வீடு கட்டுகிறது போல அல்ல. பெரிய பிளாட்ஃபார்ம் போடணும், பவுண்டேஷன் போடணும், உயரத்துக்கு கொண்டு போனோம். அதை எல்லா கட்டிடங்களுக்கும் அது மேலாக போகணும். அந்த ஊரில் எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டுக்குன்னா அதிகமான ஹைட்டு போகணும். அது மட்டும் இல்லை, கோபுரம் சொல்லுகிறது ஊரே பார்க்கணும். மேலே ஏறி நின்னாக்கா அந்த ஊரையே பார்க்குற அளவுக்கு உயர்வு வரணும். அந்த ஊர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி ஊரே கவர் பண்ண. அது மட்டும் வெளிப்புறத்தில் பல தூரங்கள் பார்க்கணும், எதிரிகள் வராங்களா அப்படி என்று பார்க்குற அளவுக்கு அது பெரிய உயர்ந்த கட்டிடம். அது கோபுரம் என்றது சாதாரணமான அல்ல. இயேசு இங்க சொல்றாரு, கோபுரம் கட்ட மனதாய் இருந்து. வாசிங்க. அஸ்திபாரம் முதலாவது என்ன போடுறாங்களா? அஸ்திபாரம். அஸ்திபாரம் போட்ட பின்பு பாத்தீங்களா, முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர் எல்லோரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாதபடிக்கு அது கட்டி தீர்க்கிறதற்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ சொல்லப்படுகிறது. திராணி முடிக்க அந்த 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அஸ்திபாரம் போட்ட பின்பு என்னவா? முடிக்க திராணி இல்லாமல் போனால். அப்போ அது திராணி இல்லாமல் போனால் ஜனங்களாம் கேலி பண்ணுவாங்களாம், ஜனங்களாம் பரிகாசம் பண்ணுவாங்களாம். ஜனங்களாம் என்ன இப்படி ரொம்ப இதா பண்ணா, அப்படியே ஆரம்பிச்சா அப்படியே இப்ப என்ன ஆச்சு? அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராணி பார்க்கணுமா? அதான் சொல்லப்படுது. என்ன பார்த்தீங்க பார்க்கிறோம்? ஸ்ட்ரென்த் இருக்குதா, பவர் இருக்குதா, எனர்ஜி இருக்குதா, மணி இருக்குதான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ராம சொல்லுவோமா? சொல்லப்படுகிறது, ஒன்றை செய்வதற்கு தேவையான சக்தி வல்லமை. ஒன்றை செய்வதற்கு சக்தி நம்ம தேவையான வல்லமை நமக்கு தான் பார்க்கணும். மறுபடியும் வசனம் வாசிங்க. வாசிங்க 29 வாசிங்க. அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர் எல்லோரும். அது சாதாரணமான ஒரு ப்ராஜெக்ட் இல்ல. அது இப்ப நம்ம ஊர்ல கூட பிரிட்ஜ் கட்டுவாங்க, பெரிய பெரிய பிரிட்ஜுங்க, ஃப்ளைஓவர் கட்டுவாங்க. அதான் சாதாரணமானது அல்ல. அது கட்டி அந்த கவர்மெண்ட் கட்டி முடிக்கணும். இந்த இதுக்குள்ள முடிச்சாதான் மக்கள் போக்குவரத்து நல்லா இருக்கும், இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி விட்டுட்டாக்கா எப்படி இருக்கும்? அந்த ரோட்ல அந்த டவுன்லயோ சிட்டிலயோ பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதான் சொல்லப்படுகிறது. ஆண்டு சொல்றாரு, ஒருவன் அஸ்திபாரம் போட்ட பின்பு. அஸ்திபாரம் போட்டுடலாங்க, ஆனா அது கட்டணும், உயர் அளவு கட்டணும், பெரிய அளவு கட்டணும், அது உயர் அளவு கட்டணும். அப்போ என்ன திராணி பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் திராணி பார்க்கணும். இது செய்ய முடியுமா? அநேகர் வீடு கட்டுறாங்க, வீட்டில் குடியிருக்கிறது இல்லை. அநேகர் வேலைக்கு போறாங்க, வேலை கடிச்சு மட்டும் செய்யறது இல்லை. அநேகர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, சரியா படிக்க நின்றுறாங்க. அது திராணி பார்க்கணும். இந்த படிப்பு நம்மளுக்கு பிரயோஜனமா? இந்த காலேஜ் போனா இந்த காலேஜ் நம்ம படிப்போமா? அந்த திராணி இருந்தா தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருவான். சொல்லாம சொல்லுங்க.
ஒருவேளை திராணி இல்ல கட்டினா அந்த திராணிய தர ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கரத்திற்கு கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். திராணி தாங்க ஆண்டவரே அப்படி சொன்னா ஆண்டவர் திராணி தராரு. இங்க சொல்லப்படுகிறது முடிக்க திராணி இல்லாமல் போனால் 30 வாசிங்க சிஸ்டர். இந்த மனுஷன் கட்ட தொடங்கி பாத்தீங்களா, முடிக்க திராணி. முடிக்க திராணி வேணும் நம்மளுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வல்லமை தர, ஆற்றல் தர. திராணி இல்லாமல் போனா எல்லாம் என்ன சொல்லுவா, நம்மளுக்கும் நஷ்டம், பாக்குறவங்களுக்கு கேவலம், அது நமக்கும் நஷ்டம். என்னங்கம்மா, பாக்குறவங்களுக்கு என்னது கேவலம், பாதி போன போயிடாது, அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் படாது. அப்ப கட்டுறதுக்கு திராணி வேணும். என்ன சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க, கையில கை வருது, எனக்கு திராணி வேணும். ஹல்லேலூயா, ஆமென். திராணி வேணும். திராணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த திராணி பத்தி என்ன சொல்லுகிறதுனாக்க, நம்மளுக்கு என்ன திராணி நம்மளுக்கு வேணும் பைபிள்ல. இயேசு என்ன சொல்ற, பைபிள் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் பாக்குறோம், நன்மை செய்ய திராணி. எல்லாம் எழுதிக்கங்க, மேல பாருங்க, டிஸ்பிளேல பாக்குறோம், நன்மை செய்ய திராணி. வாசிக்கலாம், நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:27. நன்மை செய்யும்படி. பத்தியா, திராணிக்கு தான் பாருங்க. எல்லாம் கை தட்டலாமா பைபிளுக்காக? பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாயினா, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது. இப்ப திராணி இருக்குது பாருங்க, உள்ள என்னது எலிஜிபிள் இருக்குது, ஆற்றல் இருக்கிறது. நம்ம இது சொல்ல போனாக்கா மேல பாக்குற சக்தி இருக்குது, வல்லம் இருக்குது, ஆற்றல் இருக்கிறது. அப்ப திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் நன்மை செய்கிறது திராணிங்க. நன்மை செய்கிறது திராணி. நன்மை செய்ய திராணி இருக்குதா, அது செய்யாமல் போகாது. அது செய்கிறவர்களுக்கு, யாருக்கு செய்யணுமோ அது செய்யணும். பயில் போட்டுக்குது, எல்லாத்துக்கும் செய்யணும் இல்ல. யார் அதுக்கு பாத்திரவான்களாக்குறாங்க, யார் அதுக்கு நன்றியா இருக்கிறாங்க, யாருக்கு அது உதவியா இருக்கிறாங்க, யாருக்கு அது தேவையா இருக்கிறது, அதுக்கு நம்ம செய்யணுமா? ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு சபையா இருக்கட்டும், நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு ஆசை. திராணி நமக்கு இருக்குதான். திராணி இருந்து நம்ம செய்யாமல் போக கூடாது. அப்ப திராணி மதிப்பில்லாம போயிடும், அந்த திராணி நம்மள்ட்ட வேஸ்டா போயிடும். ஆண்டு சொல்றாரு, வாசிக்கலாம், லேவியராகமம் புஸ்தகம், யாஜகாண்டா, லேவியராகமம் 14:22. நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது உன்னுடைய பாவம் போவதற்கு, உன்னுடைய சாபம் போவதற்கு பழைய ஏற்பாட்டில் பலி என்ற சிஸ்டம் இருந்துச்சு. தெரியாம ஒரு மனுஷன் செய்யும் பொழுது, உணர்ச்சி வசப்பட்டு தவறுகளை செய்யும் பொழுது, அவன் தவறு எப்படி மன்னிக்கப்படனா, அவன் திராணிக்கு தகுந்த மாதிரி மன்னிப்பு கிடைக்கிறது. திராணிக்கு தகுந்த மாதிரி அவன் கொண்டு வருகிறான். வாசிங்க, லேவியராகமம், தன் திராணிக்கு தக்கபடி. திராணினா காட்டு புறாக எடுத்துட்டு வரணும். அதான் இயேசுகிட்ட கொண்டு போனாங்க. இயேசு பிறக்கும் பொழுது அது ஆடு கொண்டு போனோம், அல்லது கன்றுகளை கொண்டு போகணும். அப்படி முடியலையா, புறா குஞ்சியை எடுத்துன்னு போற திராணி எல்லாம் வளர்க்கலாம், பிடிக்கலாம். பணம் கொடுத்து வாங்கலாம் பரவாயில்ல. ஆடுகள் அல்லது கன்றுகள்லாம் காசு கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குற பொருட்கள் அல்ல, ஒரு வளர்க்குற பொருட்கள் அல்லது வாங்குற பொருட்கள், அல்லது சிலது நம்ம பிடிக்கிற பொருட்கள். இதெல்லாம் சொல்லப்படும். வாசிங்க, தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டு புறாக்களாவது, 1 பாவ நிவாரண பலியாகவும், 1 பாவ நிவர்த்திக்கு, உன்னுடைய பாவலாம் போறதுக்கு, 1 சர்வாங்கத்துக்கு என்ன பண்ணுமா, பலி செலுத்தும்படியா சரி. அப்படின்னாக்கா அது திராணிக்கு ஏத்த மாதிரி. புறா குஞ்சுக்காக திராணி கொண்டு வா. திராணி இல்லைன்னு சொல்லாத, என் எதுவுமே இல்லைன்னு சொல்லாத, என் வலிமை இல்லைன்னு சொல்லாத, என் வார்த்தை இல்லைன்னு சொல்லாத, என் படம் இல்லைன்னு சொல்லாத, என் எதுவுமே சக்தி இல்லைன்னு சொல்லாத. ஆனா ஒரு புறா குஞ்சுக்காவது நீ திராணியாய் மாத்திக்கணும். உன்னை வராம சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எதுவுமே இல்லைன்னு சொல்றது காட்டுலையோ, ஒரு புறா குஞ்சிக்காவது, ஒரு காட்டு புறாக்காவது என்ன பண்ண, நம்ம செலுத்துகிற அளவுக்கு, நன்மை செய்கிற அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம திராணியை வளர்த்துக்கணுமா. பைபிள் சொல்லுது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8:3 வாசிக்கிறோம். 8:3 வாசிக்கலாம். மேலும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், மிஞ்சி பாருங்க, திராணிக்கு தக்க 2 காரியம் வருது. ஏன் நம்ம கணா போட்டுக்குது, திராணிக்கு சக்தசாலவாகி
சக்தியவனை மீறி படுத்து பாருங்க கன பைபிள்ல. சக்தியவனை மீறி திராணிக்கு தக்க உனக்குது, திராணிக்கு மிஞ்சி உனக்குது. இது ரெண்டுல நம்ம வரணும். ரெண்டுல இல்லாம போக கூட நன்மை செய்திருக்கு. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, வேலை வாங்கி கொடுக்கறது, படிப்புல சேர்க்கறது, பிள்ளைங்களை படிப்புக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, நம்ம பிள்ளைங்களை மாத்திரம் படிக்கணும்னு இல்லாம நம்ம திராணி இருந்தா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றது, சண்டே கிளாஸ் ஊழியர்களுக்கு ஹெல்ப் பண்றது, சபையில வந்தா ஏதாவது செய்யணும் என்று நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு திராணிக்கு தக்கதாக வாசிங்க வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் கொடுக்க இருந்தால் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். பாத்தீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை சும்மா கூடாது. நான் 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 என் குடும்பம், நம்முடைய குடும்பம் மொத்தம் இருந்தா போதும் என்று சொல்லாபடி நம்ம என்ன பண்ண மற்றவர்களுக்காக நன்மை செய்வர்களாக மாறணும். ராம சொல்லுவோமா? அல்லேலூயா. ஊழியத்துக்கு உதவி செய்வர்களாக மாறணும், ஊழியத்தை தாங்குறவர்களாக மாறணும். அது ஒரு நன்மை. அல்லேலூயா. எனக்கு 10லன்னு சொல்றது காட்டுல நம்முடைய என்ன திராணி இருக்குது அதை நம்ம செய்யணும். ஒரு ராஜா இருந்தாரு, அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளும் ராஜாவுடைய ஸ்தானத்துக்கு வருவதற்கு எல்லா விதமான பயிற்சிகளும் சின்னதிலேயே 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து வந்தார். கொடுத்துரும்போது என்னென்ன சொல்லி தரணுமோ, ராஜாவுனா என்னென்ன சொல்லி தரணுமோ எல்லாவற்றையும் சின்னதுலேருந்தே அவர் வளர்த்து வந்தார். ராஜாவுக்கு வயசாயிடுச்சு. ராஜாவுக்கு வயசான உடனே இப்போ இவங்க 2 பேரில் ஒருத்தர் ராஜாவா நியமிக்கணும். இப்போ 2 பேரும் ராஜா போட்டிக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 2 பேருமே கேட்குறாங்க, நான் ராஜா வரேன், அவர் ராஜா வரா. இவர் இருந்த ராஜாவுக்கு அப்பாவுக்கு ஒரே குழப்பம். இந்த 2 பேர்ல யார் ராஜாவாகிறது? 2 பேரும் ராஜா பதவி கேட்கறாங்க. அப்பா நான் தான்ப்பா ராஜாவா இருப்பேன், அப்பா நான் தான்ப்பா அவனுக்கு அடுத்த ராஜாவா இருப்பேன்னு. இப்போ 2 பேர் ராஜாக்களை நியமிக்க முடியாது, அவருக்கு யாராவது ஒருத்தர் தான் நியமிக்கணும். அப்போ 2 பேருக்கும் அப்போ என்ன பண்றது, இவர் ஒரே குழப்பமா இருந்தார். சரிப்பா, உங்களுக்கு 2 பேரும் போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில நீங்க என்ன பண்ணோம், இதெல்லாம் ஜெயிச்சாக்கா உங்களுக்கு என்ன பண்றேன், உங்களுக்கு ராஜா பதவி தரேன்னு. அப்போ போட்டி வச்சாரு பாருங்க. எல்லா போட்டியும் 2 பேரும் சமமா வந்தாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம சமமா எல்லா போட்டிகளுமே அந்த அரசுல வைக்கிறதான அந்த மல்லி யுத்தமா இருக்கட்டும், அந்த கத்தி சண்டையா இருக்கட்டும், நிறைய போட்டி வைப்பாங்க தகுதியெல்லாம். எல்லா போட்டியிலுமே அவங்க சமமா இருந்தாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்க 2 பேருமே என்ன பண்ண சமமா ஜெயிச்சாங்க. இதை பார்த்து ராஜா குழப்பமாயிடுச்சு. என்னடா இதுலேயுமே படிப்பு சின்னதுலேருந்தே அவங்க அப்படி தான் வந்தாங்க. இப்போ சின்னதுலேயுமே யாரும் விட்டு கொடுக்காம ஜெயிக்காம 2 பேருமே சமமாக நிற்கிறாங்க, ட்ராவில் நிற்கிறாங்களே, இவங்களை எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது? ரொம்ப நாளாக குழப்பமாகவே ராஜா இருந்தார். யாரை போடுறது, யாரை செய்கிறது, ஒருத்தர் விட்டா ஒருத்தர் சண்டை வருமேன்னு. அப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். அப்போது ராஜாக்கு யோசனை வந்துச்சு, நம்ம ஊரில் ஒரு நல்லா படித்த ஒரு ஞானி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி காலையில் அவங்க வீட்டுக்கு அப்படி போயிட்டு இந்த மாதிரி, ஐயா இந்த மாதிரி 2 பிள்ளைங்களை யாரை நம்ம நியமிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்னார், 2 பேர்த்தையும் என்கிட்ட அமுச்சு விடுங்க, நான் உங்களுக்கு அவங்க ஒரு பயிற்சி வைக்கிறேன், அந்த பயிற்சி ஜெயிச்சிட்டு பிறகு அவங்கள ராஜா வாக்கலாம்னு. உடனே ராஜா போய் சொல்கிறாரு, போப்பா ஐயா அவங்களை கூப்பிட்றாரு, 2 பேரும் போங்கன்னு. 2 பேரும் வந்தாப்போங்க, வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஒருத்தனை பார்த்து சொன்னா, அப்படி கிணத்துல தண்ணி இருக்குது, போய் நீ குளிச்சுட்டு வா அப்படின்னா. அப்படி ஒருத்தன் போய் குளிச்சுட்டு வந்தான். அப்புறம் நான் வந்த பிறகு 2வது நம்பர், நீ போய் இப்போ குளிச்சுட்டு வா அப்படின்னா. அப்படி அவன் 2வது பையன் போய் குளிச்சுட்டு வந்தான். 2 பேரும் குளிச்சுட்டு வந்தாங்க. அப்போது அவங்க அப்பா சொல்கிற அப்படி ராஜா கிட்ட, இவனை பெரிய பையனை மூத்த பையனை நீ ராஜாவாக நீ தேர்ந்தெடுத்து ராஜாவாக பண்ணுன்னு. உடனே அவன் கேட்குறாரு, அது முட்டாள்தனமாக்குது, போனீங்க கிணத்துக்கு போக சொன்னீங்க, குளிக்க சொன்னீங்க, குளிச்சுட்டு வந்த பிறகு இவனை பார்த்து அவனும் குளித்தான் இவனும் குளித்தான், இப்போ மூத்த மகனை பார்த்து பெரியவனை பார்த்து இன்னும் ராஜாவாக்குன்னு சொல்கிறியே, இந்த குழியில் என்ன விஷயம் அப்படி இருக்குது? நான் எவ்வளோ போட்டிங்களை வச்சு அவங்க சமமாக வந்தாங்க, இப்போ குழிகளை நீ என்ன பார்த்த, என்ன இப்படி சொல்கிறீ, முட்டாள்தனமா இல்லையா இது? என்ன நினைப்பாங்க ஜனங்க அப்படின்னு ராஜா கேட்கும் பொழுது, அப்போ அந்த ஐயா சொன்னா, அப்படியா ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்தான் இல்லையா, நான் போய் பார்த்தேன், அவள் கிணறுல பக்கெட்டில் கிணறு தண்ணி சிந்தி தண்ணியே சொல்கிறது ஏந்தியா சிந்தியா சேர்ந்து குளிச்சுட்டு இன்னொரு பக்கெட் தண்ணியை எடுத்து வச்சுட்டு வந்தாப்படி. சின்னவன் போனா குளிச்சுட்டு பக்கெட்டை போட்டு வந்துட்டான். இதுனா அவங்க அர்த்தம் தெரியுது, பெரியவன் மற்றவங்களுக்கு தண்ணி யூஸ் ஆகட்டும், மற்றவங்களும் தண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வரும்பொழுது பக்கெட் எதுக்கு எடுக்கணும், ஃபஸ்ட்டு தண்ணி யூஸ் பண்ணிட்டு தண்ணி வச்சுட்டு போனான். 2வது என்ன பண்ணா, தண்ணி வைக்காம பக்கெட் தூக்கி போட்டு போயிட்டான், எனக்கு என்னவோ ஏதோ ஒன்று போட்டு போயிட்டான். ஆனால் பெரிய பையன் பொறுப்பாக
மற்றவங்களுக்கும் தண்ணி அவன் குளிச்சுட்டு முடிச்ச பிறகு ஒரு பக்கெட் தண்ணியை சேர்ந்து எடுத்து என்ன பண்ணான், வச்சுட்டு வந்தா. அப்படி இப்போ இவனுக்கு தான் நாட்டு மேலே பற்று இருக்குது, இவனுக்கு தான் பொறுப்பு இருக்குது, இவன் தான் இது இருக்குது. சின்ன பையனுக்கு இல்லை, அவன் பக்கெட் தூக்கி போட்டு வந்துட்டான். அப்போ என்ன பண்ண, இவனை தான் என்ன பண்ண, ராஜாவாக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, இது இவ்வளோ விஷயம் இருக்குதா? ஆமாம், இவன் தான் நன்மை செய்கிற எண்ணம் இருக்குது, இவன் தான் நல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு எண்ணம் இருக்குது, இவன் தான் ராஜாவாக்குன்னு சொன்னா. அப்படியா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அர்த்தம் பாருங்க, எவ்வளோ கருத்து பாருங்க. உலகத்தில் ஒரு மனுஷனுடைய அவனுக்கு செயல் திறன், ஒரு ராஜா வரும்பொழுது அவங்க நன்மை செய்யறாங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அவன் சான்ஸ் தராங்க. அதே போல தான் ஆண்டவர் நமக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. உச்சாம கரம் தட்டி, நீ நன்மை செய், உன் திராணிக்கு என்ன செய், நீ நன்மை செய், திராணிக்கு என்ன செய், நன்மை. ரெண்டாவது பாயிண்ட் பார்ப்போம். கேட்டு அறியும் திராணி. சொல்லுங்க, கேட்டு அறியும் திராணி. நம்ம டைம் இருக்குது, போனவங்களை சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு. வாசிக்கலாம், இயேசு சொல்ற வார்த்தை வாசிக்கலாம். மார்க் 4:33. மார்க் ரெண்டாவது பாயிண்ட், மார்க் 4:33. அவர்கள் வாசிங்க சிஸ்டர். 4:30. அவர்கள், இயேசு பாருங்க நல்லா சொல்றார் பாருங்க, அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கு தக்கது. அவன் பிரசங்கத்தாலே பார்த்தா திராணி உள்ளவர்களாக இருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் இருக்குது. அவர்கள் கேட்டு அறியும். அந்த வார்த்தையில 2 அர்த்தங்கள் பாருங்க. கேட்டு அறியும், திராணி தக்கதாக உமைகளினாலே சொன்னார். அப்போ ஆண்டவர் எப்படி பிரசங்கம் பண்ணாரா? ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணல, சில இடங்கள்ல 3 நாள் பிரசங்கம் பண்ணிக்காரு. அந்த திராணி அங்க இருந்துச்சு, சாப்பாடும் கொடுத்தாரு. ஆனா சில இடங்கள்ல எப்படி பண்ணாரா, ஜனங்களை பார்த்து அவளுக்கு எவ்வளவு கேட்கிற திறமை இருக்குது, வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. சும்மா பிரசங்கம் பண்ணி போய் கொண்டு இப்ப கூட காலை சர்ச்சுக்கு வந்து 5:30 மணிக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. நான் 7 மணிக்குள்ள முடிக்கல, 7:15 முடிக்கலன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாஸ் பிரசங்கம் 8 மணி 9 மணி பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இங்க பிரசங்கம் கேட்பீங்களா? வேற டைம் ஓட உங்களுக்கு 8 மணிக்கு என்ன ப்ரோகிராம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ, 7:30 மணிக்கு என்ன ப்ரோகிராம் பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? இங்க கவனிமா, அதுதான் மைண்ட்ல ஓடும். பிரசங்கம் ஓடுமா? சர்ச்சை முடியும், சர்ச்சை 7:30 முடிஞ்சிடும். அப்ப 8 மணிக்கு என்ன பண்ணலாம், 8:30 மணிக்கு என்ன பண்ணலாம், 9 மணிக்கு என்ன பண்ணலாம், உங்க மைண்ட்ல பிக்ஸா இருக்கும். அப்ப நான் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தாக்கா அந்த கேட்கிற திராணி என்ன பண்ண, உங்களை விட்டு போயிடும், கேட்டுதான் மறந்து போயிடும். ஐயோ இந்த பாஸ் விட மாட்டேங்காரு, இன்னைக்கு சீக்கிரம் போய் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தாக்கா ஆக மாட்டேங்குது. அப்ப இயேசு பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலாமா, உற்சாகமா. அப்ப கேட்கிற அறியும் திறன், அந்த திராணி எவ்வளவு இருக்குது உங்களுக்கு, எவ்வளவு சொன்னா புரியும், எப்படி ஓமையில சொன்னா எப்படி புரியும், எப்படி உங்களுக்கு கதை சொல்லி சொன்னா புரியும், எக்ஸாம்பிள் சொன்னா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு சொல்லி தான் புரிய வச்சாரு. ஆமென். கண்ணை மூடி தள்ளாம பிரசங்கம் பண்ணல. நீங்க அப்படிதான், நீ கேட்டாலும் கேளு, கேட்கலாம் போ, நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவேன், அப்படி பிரசங்கம் இல்ல. ஜனங்க கேட்கறாங்களா, ஜனங்களுக்கு புரியுதா, அது வசனம் பிரயோஜனமா இருக்குதா, அந்த பைபிளை திறந்து பாக்குறாங்களா, அது நோட்ல எழுதுறாங்களா, அது திறனை பார்க்கணும். நம்ம பிரசங்க டைம் இருக்குது, ஜனங்க வந்துட்டாங்க, நானும் பிரசங்கம் பண்ண போனாக்கா உங்களுக்கு புரியாது, ஒரு மாற்றம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிரிக்கெட் இருக்குது, ஒரு காலத்துல 50 ஓவர். என்னப்பா 9 மணிக்கு ஆரம்பிச்சா, பழைய காலத்துல 5 மணிக்கு, அப்பெல்லாம் கரண்ட்டுக்கு அது லைட் போட மாட்டாங்க ஸ்டேஜுக்கு, கிரவுண்டுக்கெல்லாம் 5 மணிக்குள்ள 4:30 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ எத்தனை ஓவர்? T20. T20 20 ஓவர்ல கிரிக்கெட்டை முடிச்சிடுறாங்க, 20 40 ஓவர்ல. இப்போ நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது கிரிக்கெட் பார்க்கணும்னாக்கா 50 ஓவர் தான் குறைஞ்சது. ஆனா இப்ப எத்தனை ஓவர்? 20 ஓவர். ஏன்னா ஜனங்களுக்கு டைம் இல்லை, 20 ஓவர் வராங்க பார்க்கறாங்க, டக்குன்னு ஓடிடுறாங்க. ஆனா 50 ஓவர் எங்க, 50 50 100 ஓவர் போடணும் ஆட்டம் முடிக்கிறதுக்கு. இப்ப 40 ஓவர் ஆச்சுங்க, ஆட்டம் முடிஞ்சிருது. அப்ப என்னன்னாக்கா ஷார்ட் பண்ணிட்டாங்க மக்களுடைய திறன், பார்க்கிற திறன், கேட்கிற திறன் எப்படின்னு. அதுதான் இயேசு முன்னாடியே செஞ்சுட்டு வர சொல்லுவோமா. மக்களுக்கு எவ்வளவு கேட்கிற திறன் இருக்குதோ அந்த திராணிக்கு ஏத்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன இந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, நீ வசனத்தை கேட்கிற திறனை வளர்த்துக்கோ. ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அது எவ்வளவு நேரம் சபையின் நேரம், பிரசங்க நேரம் இருக்குதோ அந்த பிரசங்கத்து நேரத்துக்கு அந்த கான்சியஸ் என்ன பண்ண, மைண்டை கொண்டு வந்து அந்த கேட்கிற திறனை கண்டுபிடிச்சு அந்த திறனுக்குள்ள நீ வரும் பொழுது அந்த வார்த்தை உனக்கு அது ஆசுதமா இருக்கும். கர்த்தரை கர்த்தரை மையப்படுத்துமா. ஹல்லேலூயா. இல்ல பாஸ்ட் பண்ணது எனக்கு புரியலப்பா, அப்படித்தான் நமக்கு என்ன வரும். ஏன்னா அந்த திறன் இல்ல, கேட்கிற அந்த திறன் இல்ல. 2 வார்த்தை வருது பாருங்க, கேட்டு அறியும் திறன். கேட்டு
கேட்கணும், அதை யோசிக்கணும். சில பேர் கேட்டு போயிடுவாங்க, இந்த காதில் வந்து இந்த காதில் போச்சு சொல்ல அந்த பழமொழி அப்படி இல்லை, அது உள்ள அறியணும். சிலது சில பாருங்க ஃபோனில் வந்து சில இது வந்துச்சுன்னா டிலீட் ஆகிடும். அங்கே பார்க்க ஒரு மெசேஜ் இருக்குது 24 மணிக்கெலாம் அழிக்கிற மெசேஜ் இருக்குது வாட்ஸ்அப்பில். அதை ஆன் பண்ணிட்டோம்னாக்கா ஒரு மெசேஜ் வந்து 24 அழிஞ்சிரும். 6 மாதம் இருக்கும். சிலது வந்து பின் ஸ்டார் அமைச்சிட்டாக்கா அது செல்ஃபோன் அழிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும், நம்ம அழிக்கிற வரைக்கும் அப்படியே மெசேஜ் இருக்கும் உள்ள. சிலது வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணோம், மெசேஜே அழிஞ்சு போட எல்லா மெசேஜ் எல்லாரும் குரூப்பில் போட்டுனே இருப்பாங்க பாருங்க. குரூப்பில் போட ஃபுல் லோட் ஆகிடுமா, 24 ஹவர்ஸ்னாக்கா அந்த மெசேஜ் தானாகவே டிலீட் ஆகிடும். சில குரூப்பில் அப்படியே இல்லை, அது 6 மாதம்லாம் அப்படியே இருக்கும், ஃபோன் வரைக்கும் உனக்கு அப்படியே இருக்கும். அப்போது ஒரு வசனம் வந்து நல்ல கவனிங்க, 24 ஹவர்ஸ் டிலீட் ஆகுதா உன் மைண்டில் அல்லது அப்படியே இருக்குதா? 24 ஹவர்ஸ் டிலீட் ஆயிடுச்சுனாக்கா நீ உனக்கு கேட்குற திறன் இல்லை, திராணி இல்லை. திராணி இருந்துச்சுனாக்கா இந்த வசனம் உன்னுடைய இருதயத்திலிருந்து டிலீட் ஆகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் கேட்கிற என்ன சொல்றாங்க, நான் கேட்கிற திறன். ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறதா, அது யோசிக்கிறாங்களா, திராணி இருக்குதா, நான் சொல்றது அவங்களுக்கு புரியுதா? அதான் அந்த பைபிள் இன்னைக்கும் உயிர் உள்ள புஸ்தகமா இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு பாம்பு வந்து பூந்துச்சு. எல்லாம் பிடிச்சி பிடிக்கிறது போறாங்க. அது ஒரு சின்ன புத்துல போய் ஒரு வலையில போய் பூந்துக்குச்சு, பொந்துல போய் பூந்துருச்சு. அது வெளியே வரல. உடனே பாம்பாட்டியை கூப்பிடுறாங்க. பாம்பாட்டி கூப்பிட்டு இந்த பாம்பு எப்படியாவது பிடிச்சிருப்பா, நைட்ல இருந்து யாராவது கடிச்சிக்கிச்சிட போகுது, யாராவது இது பண்ண போறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ண, பாம்பு இதுக்குள்ள இருக்குதா இருக்குது, ஆம் இருக்குதுன்னு எடுத்து என்ன சொல்றது, ஊதுறது மகுடியா அது வச்சு ஊதுறா, அது வெளியே வரவே இல்லை. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் இவனுக்கு மூச்சு வாங்கிடுச்சு. கேட்டான், ஏ பாம்பு உள்ள தாங்குதான்னு. பாம்பு உள்ள தான் சார் இருக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க. ஊர் மக்களே எல்லாம் பார்த்து பாம்புல தாங்குது, பாம்புல தாங்குதுன்னு ஊதுறான். வரவே மாட்டேங்குது. ஜனங்களாம் கோவம் வந்துருச்சு, போயா நீ என்ன ஊதுறன்னு எல்லாம் கெட்டப்பாறை போட்டு அந்த மண்ணை உடைச்சி எல்லாம் எடுத்து பார்த்தா பாம்பு உள்ளக்குது. பாம்பு உள்ளக்குது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னடா இது, நான் இவ்வளோ நேரம் ஊதிருக்கிறேன், தொண்டை கத்தி ஊதிருக்கிறேன், எவ்வளோ தாகம் ட்ரையாக இருக்குது, அவ்வளோ ஊதிருக்கிறேன், இந்த பாம்பு வெளியே வரலையே, இது என்னடா பாம்பாக்குன்னு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சி பார்த்தா அது செவிட்டு வெறியம் பாம்பா. என்ன பாம்பா? செவிடு இல்லாத பாம்பா. அப்போ பாம்புக்கு என்ன இல்லை, காது கேட்குற திறன் இல்லை அது பாம்புக்கு. அப்போ அந்த பாம்புக்கு என்ன பண்ண, அப்படி ஒரு என்ன சொல்ல ஊதுருது, ஊதினே அந்த பாம்புக்கே வலை வெளியே வருமா, யாராவது ஊதுறாங்கப்பா வெளியே போனோம்னு தெரியும், அதுதான் கேட்கறது இல்லையா? அதான் சொல்ல செவிட்டு வெறியன் பைபிள்ல போடுது வசனம். என்ன போடுது? செவிட்டு வெறியன். அது செவிட காது, சில பாம்புங்களுக்கு காது இருக்காதான், கேட்காதான். அது அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன இருக்கணும்? கேட்கிற திறன் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கேட்கிற ஒரு திராணி இருக்கணும். சோதனை கூட நம்ம பார்க்கிறோம். எப்படின்னாக்கா இயேசுவா அதிகமாக நம்ம சோதிக்கிறது இல்லையா? வாசிங்க 10:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. டைம் ஆயிடுச்சே. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க, சீக்கிரம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. என்னங்க பிரதர், என்ன பிரசங்கம் நமக்கு? திராணி உள்ளவராக என்னப்பா வருது? உங்கள் அந்த வசனம் வரும்போது ஏன் நாங்கள் நிக்க வச்சு மறுபடியும் சொல்றேன் தெரியுமா? நமக்கு எல்லாரும் புரியணும், அந்த கருத்து வரணும். வாசிப்பா, உங்கள் திராணிக்கு மேலாக. என்ன வார்த்தைங்க இதுங்க? திராணிக்கு மேல சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் தப்பிக்கொள்ள போக்கு என்ன பண்றான்? என்ன தேவனுங்க நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சர் காடுங்க. ராமே சொல்லுங்க. நம்மளுக்கு நம்ம கஷ்டம் தாங்க முடியலன்றது பைபிள் வசனம் பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஐயோ என்னால முடியலன்றோம். பைபிள் சொல்லுது முடியுதுப்பா, முடியுதுங்க. முடிக்கிற சோதனை தான் உனக்கு வருது, தாங்க சோதனை தான் வருதான். தாங்க முடியாத சோதனை வரல. சொல்லப்படுகிறது அவர் உங்கள் திராணிக்கு மேலாக. கடைசி அந்த சென்ட்ரல் லைன் பாருங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறது இல்லையா? அது தப்பிக்கிறது வழி பண்றாராம்.
மருத்துவ உதவி, பண உதவி, எவ்வளவு உதவி இருக்குதுங்க. மனிதர்கள் உதவி, எவ்வளவு உதவி செய்யறாரு. அப்போ இங்க பாக்குறோம், திராணிக்கு மேல சோதனை வராது, திராணிக்கு மேல உபத்திரம் வராது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஐயோ இது பெருசு, இல்ல அது சிறுசு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. அது சிறுசுங்க, அது சிறுசு. எப்ப நினைச்சிக்க அது பெருசு நினைக்காது. அப்படி உபத்திரம் மாதிரி நினைச்சிக்க, எனக்கு இது பலனுக்குது, நான் இது தாங்கிக்குவேன், இது மாறும், ஆண்டவருக்கு உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு எப்படி பிரசங்கம் பண்ணா? கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதான் பிரசங்கம் பண்ணாரா. அவங்களுக்கு சோதனை திராணிக்கு தக்க மேல சோதனை தர்றது இல்லையா. அப்ப எவ்வளவு திராணி அவ்வளவுதான் நம்ம சோதனை தரோம். ஆமென் சொல்லுவோமா? மூணாவது பார்க்கிறோம், பிசாசின் தந்திரம் எதிர்த்து நிற்க திராணி. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி வேணும். பிசாசு கிரியை நம்ம ஜெயிக்கணுங்க. அங்கே பாருங்க, அந்த இமேஜ் பாருங்க, நம்ம பின்னாடி பிசாசு செயல்படுறோம். அந்த இமேஜ் அழகான இமேஜ் பாருங்க. பாவத்தில் செய், போய் சொல்லு, அக்கிரம் பண்ணு, சண்டை போடு, அநியாயம் பண்ணு, கிரிகளுக்கு போ, அசுத்த கிரிகளுக்கு போ, அந்தகார கிரிகளுக்கு போ. பிசாசு நம்மளை இது பண்ணே இருப்பான், யார் மூலியமாக சொல்லிக்கொண்டே இருப்பான். பாருங்க, பிரதமர் வந்திருக்காரு, எங்கப்பா அவங்க விடலை அப்படின்னு வந்திருக்காரு, சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்குன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் 11, எபேசியர் 6:11 வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் எபேசியர் 6:11 பாத்தீங்களா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு என்ன சிஸ்டர் எதிர்த்து நிக்க, ஓடி போக கூடாது. என்னப்பா ஓடி போகக்கூடாது, பிசாசே போன்னு சொல்லணும், ஜெபிக்கணும். எதிர்த்து நிக்க கை தட்டலாமா? திராணி உள்ளவர்களாகும்படி, திராணி உள்ளவர்களாகும். தேளும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க. பயப்படாதீங்க பிசாசுக்கெல்லாம், கட்ட சொப்பனம் பயப்படாதீங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்பயே அதை அழிஞ்சு போங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓராபாலா சந்தரா ஹல்லேலூயா. எல்லா விதமான அந்த கிரியைகளுக்கு, மந்திர கிரியைகளுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஜெபம் ஒன்று ஆயுதம் நம்மகிட்ட இருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வசனம் ஆவியின் பட்டயம் இருக்கிறது. விசுவாசம் கேடு அங்க கீழே கீழே வர்க்குது பாருங்க. வசனம் வீட்டில் படிச்சு பாருங்க. சமாதானம் என்ற பாதரட்சி இருக்கிறது. வாசிங்க சிஸ்டர் 13 வாசிங்க அப்படியே. ஆகையால் தீங்கு நாளிலே எதிர்க்கணும். பாத்தீங்களா? ஓடி போக கூடாது, சர்ச்சை விட்டு நின்ற கூடாது, சபை ஆராதனை விட்டு கூடாது. அவளை எதிர்க்கவும். இயேசு முடிச்சிட்டாருங்க சிலுவையிலே, சகலையும் செய்து முடிக்கவளாய் நிற்கவும். பாத்தீங்களா? இரண்டாவது வார்த்தை வருது அங்க, அதே வார்த்தை திராணி உள்ளாகும்படி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன வர்க்கம் கீழே போட்டுக்குது? கச்சை கச்சை சத்தியம் என்ன கச்சை, நீதி என்னும் மார்க்க வச்சியம், தரித்திரவளா என்ன பண்ணுமா? பொண்ணுமா பொல்லாங்க. 16 வாசிங்க. பொல்லாங்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். வசனம், அடுத்த வசனம் ஆவியின் பட்டயம். பிசாசு ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உன்கிட்ட விசுவாசம் இருந்தா போதும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த பிசாசை விட்டு போன போயிடும். பைபிள் வசனம் நாள் சொன்னா போதும், போயிடுதுங்க. ஆவியின் பட்டயம் வச்சுக்கணும். தந்திரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில கெடுக்கும், நஷ்டங்களை கொண்டு வரும், கஷ்டங்களை கொண்டு வரும், பாவ கிரியைகளை கொண்டு வரும். அதை ஜெயிக்கிறதுக்கு இந்த வேத புத்தகம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டு சொல்றாரா உங்க திராணிக்குது. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு திராணி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு திராணி இருக்குது பிசாசு கிரியில ஜெயிக்கிறதுக்கு. பயப்படாதீங்க. அது சின்ன பிசாசு பெரிய பிசாசு இல்ல, பிசாசு பிசாசு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது பயங்கரம் அப்படிலாம் நினைக்காதீங்க. திராணிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. நமக்கு இயேசு என்ன கொடுத்துருக்காரு சொல்லுங்க? திராணி கொடுத்துருக்காரு. அந்த திராணிக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஜபத்துக்கு முன்னாடி ஒண்ணு இல்லைங்க. முட்டி போட பேய் நடுங்குகிறது. ஜெபிக்காதவன ஜெபிக்காதவன பண்றான், பேய் பார்த்தா நடுங்குறான், ஐயோ பேயின்னு. ஆனா ஜெபிக்கிறவன கண்ட என்ன கண்டு பேய நடுங்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. பயப்படாதீங்க. அவன் தந்திரங்களை ஜெயிக்கிற திராணி. எல்லாம் சொல்லுங்க. பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற
திராணிங்க, பயப்படாதீங்க. கட்ட கனவாகட்டும், எந்த ஒரு கிரியைகளாக இருக்கட்டும், பிசாசனுடைய சண்டையினுடைய கிரியைகள், குடும்பத்தை சண்டை கொண்டு வந்து விட்டுருவான், கோபத்தை கொண்டு வந்து விட்டுருவான், தரித்திரத்தை கொண்டு விடுவான், அல்லது நாசம் மோசனை கொண்டு வரும்போது அதை ஜெயிச்சு அதை விடுதலை பண்ணலாம். வராமன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு திராணி திறமை கொடுத்து வராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது? திராணி உள்ளவர்களாக இருங்களா. திராணி தலைப்பாசுங்க, திராணி உள்ளவர்களாக இருங்கள். எதை திராணிக்கணும்? ஃபர்ஸ்ட் வாசிங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? நன்மை செய்ய திராணி, நன்மை செய்ய பழகுங்க. ரெண்டாவது என்ன திராணி சொல்லு பார்க்கலாம்? கேட்கிற திராணி. ஒரு வசனத்தை கேட்டா அந்த வசனம் யாருக்கு, எதுக்கு, ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து வார்த்தை சொன்னார்? நம்ம தப்பா ஐயோ என்னை குத்தி சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கூடாது. எனக்கு தான் அந்த வார்த்தை அப்படி நம்ம எனக்கு நன்மைக்காக என்று சொல்லி நம்ம எடுத்துக்கணும். வராம சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கேட்டு அறியும், அப்படியே அறியணும், நம்ம யோசிக்கணும். அது வசனம். மூணாவது பார்க்கலாம், பிசாசின் தந்திர எதிர்க்கிற நம்ம திராணி வேணுங்க. பிசாசுக்கு பயப்படாதுங்க, நமக்கு திராணிக்குது. வராம சொல்லுங்க. அந்த பாஸ்டர் தான் ரொம்ப வல்லமையானவர். அவரு எங்க வீட்டில் வந்து ஜோம் பண்ணா எங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிசாசுக்கிரியும் போயிடும். அதெல்லாம் நம்முடைய மைண்டு தான். நம்முடைய விசுவாசத்துக்கு அது இது கிடையாது. உனக்கு என்ன விசுவாசம் வரணும்? நான் ஜோம் பண்ணா என் வீட்டில் இருக்கிறது மாறும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அர்த்தம் சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்ன கிடைக்கும்? அந்த விசுவாசத்தை கொண்டு வாங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லாம் அப்படி எழுந்திருப்போம்மா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படி எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்போம்மா. ஒரு அழகான செய்தி, திராணி உள்ளவளாக இருங்கள். ரொம்ப அழகான செய்தி. நமக்கு என்ன இன்னைக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு ஒர்ஷிப்புங்க. நமக்கு இன்னும் முடியும். ஸ்தோத்திரம். அதோட பாகுல ஒரே டிராபிக் ஜாம் இதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். மட்டுமா கர்த்தர் நம்ம ஆரம் நடத்தி கொடுத்துருக்கிறார். எல்லாம் நன்றி சொல்லுவோமா. ஊரில் திருவிழா இருக்கிறதுனால போக்குவரத்துகள் பயங்கர பாதிப்பு இருக்கிறது. இவ்வளோ பேர் வந்தது பெரிய ஆச்சரியமாக இருக்குது காலவேளையில். நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றி சொல்லாமா. ஆண்டவரே திராணி தாங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, திராணி தாங்கப்பா, எங்களுக்கு திராணி தாங்கப்பா சொல்லுவோம்மா. எங்களுக்கு திராணி தாங்கப்பா ஆண்டவரே. சொல்லுங்க, எங்களுக்கு திராணி தாங்கப்பா, எங்களுக்கு திராணி தாங்க ஆண்டவரே. அப்பா நன்மை செய்கிற திராணி தாங்கப்பா. கேட்கலாமா, நன்மை செய்கிற திராணி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக வசந்த கேட்கிற திராணி தாங்க சொல்லுவோம். நம்ம அதிக நேரம் பிரசங்கம் பண்றது இல்ல, பண்ற பிரசங்கத்தை நம்ம நல்லா கேட்கணும். அது யோசித்து கேட்கிற திராணி அங்க தாங்க ஆண்டவரே. அது நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும் ஆண்டவரே. சொல்லுவோமா. ஸ்தோத்திரம். மூணாவது, பிசாசின் கிரிகளுக்கு பயப்படாதீங்க. எந்த ஒரு அசுத்த கிரிகளுக்கும் பயப்படாதீங்க. நீங்களே திராணி உள்ளாக மாறணும். பாஸ்டர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணதான், பாஸ்டர் கை வச்சதான் விடுதலை என்ற எண்ணத்தை எடுத்து போட்டு நான் ஜெபம் பண்ண ஆண்டவன் விடுதலை கொடுப்பாரு. என் முழங்காலுக்கு வல்லமை இருக்கிறது. என்